அழகா இருக்க நீ ரைக்கா. அழகான கலர் தான் போட்டுருக்கு. அது தேங்க் யூ. ஏய் என்ன காஸ்டியூம் இது, பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க் யூ. வெரைட்டி காஸ்டியூம்ல அந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. அந்த டிசைன் இதுவரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த Dress போட்டுன்னு பாத்திருக்க மாட்டேன். அல்ல அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்ல. அச்சு என்ன சொல்ற, ஒண்ணுமே சொல்லாத. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ഒരു പാരറ്റ് മാതിരി ഇருக்கு. தேங்க் யூ. അത് എത്ര ഭംഗിയുള്ള കോസ്റ്റ്യൂം കണ്ടിട്ട് എനിക്കൊന്നും എന്താ പറയേണ്ടതെന്ന് മനസ്സിലാവുന്നില്ല. അതെ ശരിക്കും ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல இல்ல. അതെ ഒന്നുമേ சொல்லுதற்கில்லை. ക്യാപ്റ്റൻ യെസ്. എன்னாச்சு ഇന്ന് ഏത് സോങ്? തേൻ മലരെ എന്ന് പറഞ്ഞ പാട്ട് ஆமா. കറക്റ്റ് അല്ലേ? യെസ്. മൂവി സൂര്യപുത്രൻ. ஆமா. 1998. ஆமா. എല്ലാം കറക്റ്റ് ആണോ? ആണോ? ആരുടെ സംഗീതമായിരിക്കും അപ്പം? ഔസേ ബച്ചൻ സർ. ഓ, ആൻഡ് ലിറിക്സ്? എസ് രമേശൻ നായർ സർ. യു ആർ റൈറ്റ്. ആൻഡ് ദ സോങ് ഇസ് സങ് ബൈ നമ്മുടെ സ്വന്തം ചിത്ര ചേച്ചി. ஆமா. தாசங்களோட வெர்ஷனும் இருக்கு. ஆனா நான் சித்ர சேச்சியோட வெர்ஷனுக்கு பாட போறேன். சரி, ஓகே, பியூட்டிஃபுல். எனக்கு ரெண்டு காரியம் சொல்றதுக்கு உண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் சிவகாமியோட பாட்டுக்கு கிருஷ்ணனா வரணும் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய அப்ரிஷியேஷன் அது கிடைக்கிறது. அது கழிஞ்சு நான் சிவகாமியோட பாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டும் எனக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார்க்கும் நெக்ஸ்ட் காரியம் கேட்கறதுக்குள்ளது என்ன சொல்றேன், நான் வந்து உங்களோட பாட்டு நிறைய கேட்பேன், கார்ல இருக்கிறத நிறைய கேட்பேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நான் நிறைய கேட்குறேன். ஸோ ஒன் இஸ் குக்கு குக்கு குருவாலி அண்ட் செகண்ட் இஸ் பிராவுகள் குறுகுന്നു. சின்மயி பாடுனது பாட்டு. ஆமாம், அது எப்படி நீங்க சின்மயி மேமோட வாய்ஸ் எதுக்கு சூட் ஆகுன்னு சொல்லிட்டு எடுத்தாள். சின்மயி பாடின அந்த சாங் இல்லையா, ஒரு தெய்வம் தந்த பூவே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல. அப்போ வந்து ஏன்னா அத்தனை டேலண்ட் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்னோட பாட்டில் கூட பாடக்கூடாதா இன்னொரு கேள்வி நான் எனக்கிட்ட கேட்டது. அப்போ அதுக்கு உத்தரம் என்ன வந்தது, பாடணும், வேணும், நிச்சயமா வேணும். அந்த மாதிரி தான் மலையாளத்தில் சின்மயி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. ஓகே, குக்கு குக்கு குருவாலி, இந்த பிராவுகள் குறுகுന്നു, அந்த மாதிரி முன்னாடி ஒரு ஆல்பத்தில் பாட வச்சிருக்கீங்க. ஓர்மைக்காயின்னு ஈஸ்ட் கோஸ்ட் விஜயன் சாரோட ஆல்பத்தில் பாடியிருக்கு. நீங்க எப்படி உங்களோட பாட்டுக்கு இந்த வாய்ஸ் ஓகே ஆகுன்னு செலக்ட் பண்ற? நான் வந்து கம்போஸ் பண்ணும்போது இந்த வாய்ஸ் வேணும்னு அப்படி ஒரு யோசனை இல்லை. பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து அப்பதான் யோசிக்கும் ஆறு பாடணும், ஏது வாய்ஸ், ஒரு பாட்டுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டு கோ இன் சர்ச் ஆஃப் தட் வாய்ஸ் அண்ட் ஃபைனலி யூ ஃபைண்ட் அவுட் தட் வாய்ஸ். அண்ட் வென் தட் பர்டிகுலர் வாய்ஸ் கம்ஸ் இன் டு தி சாங், தி சாங் ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ். அந்த மாதிரி ரைக்கா வந்து எப்பவுமே எப்பொழுதோ என்னோட பாட்டு கூட ஒர்க் பண்ண முடியட்டும். ഞാനിങ്ങനെ സംസാരിച്ച ഞാൻ മുടിഞ്ഞു പോകും. അതുപോലെ ഇന്ന് റൈക്കയുടെ പാട്ടും ബ്ലൂം ചെയ്യട്ടെ. അപ്പോൾ ഓൾ ദി ബെസ്റ്റ് റൈക്ക ബേബി. താങ്ക് യു. തേൻ മലരേ തേങ്ങരുതേ പൂമിഴികൾ നനയരുതേ
വെരി ഗുഡ് മോളെ. താങ്ക് യു. ഇനക്ക് റൈക്ക ബേബി ഗോയിങ് ടു ബി അവാർഡഡ് 96.5 ഔട്ട് ഓഫ് 100. താങ്ക് യു. റൈക്ക ബേബി ഹാപ്പി അല്ലേ? അടുത്തോട്ടം കാണാം കേട്ടോ. ഓക്കെ. ടാറ്റാ. ബൈ.